எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB PC எக்ஸாம் 2022 ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 1. இந்த முதல் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 50 வினாக்கள் விடையுடன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் புது வீடியோ அப்லோட் ஆகுதோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கப்பெறும். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, மருத்துவ குணம் மிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? மருத்துவ குணம் மிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? இதுக்கு சரியான விடை மூலிகைகள். மூலிகைகள். இரண்டாவது கேள்வி, எந்த தாவரத்தின் விதை உணவாக பயன்படுகிறது? எந்த தாவரத்தின் விதை உணவாக பயன்படுகிறது? இதுக்கு சரியான விடை துவரை. துவரை. மூன்றாவது கேள்வி, உணவு தொடர்பான தொழிலை தேர்ந்தெடுக்க. உணவு தொடர்பான தொழிலை தேர்ந்தெடுக்க. இதுக்கு சரியான விடை ஊறுகாய் தயாரித்தல். ஊறுகாய் தயாரித்தல். நான்காவது கேள்வி, இரத்தம் தூய்மையடைய நாம் உண்ண வேண்டியது. இரத்தம் தூய்மையடைய நாம் உண்ண வேண்டியது. இதுக்கு சரியான விடை சுரைக்காய். சுரைக்காய். ஐந்தாவது கேள்வி, காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம். காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம். இதுக்கு சரியான விடை யூகாலிப்டஸ். யூகாலிப்டஸ். ஆறாவது கேள்வி, மிகப்பெரிய பூவை பூக்கும் தாவரம். மிகப்பெரிய பூவை பூக்கும் தாவரம். இதுக்கு சரியான விடை ராஃபிள்சியா. ராஃபிள்சியா. 7, எந்த மரத்தின் தண்டு மிகவும் அகலமானதாக இருக்கும்? எந்த மரத்தின் தண்டு மிகவும் அகலமானதாக இருக்கும்? இதுக்கு சரியான விடை போபாப் மரம். போபாப் மரம். 8, தீப்பற்றாத மரங்கள் எவை? தீப்பற்றாத மரங்கள் எவை? இதுக்கு சரியான விடை செம்மரம். செம்மரம். அடுத்து 9வது கேள்வி, மிகவும் அகலமான தண்டுகளை உடைய போபாப் மரம் எந்த நாட்டில் உள்ளது? மிகவும் அகலமான தண்டுகளை உடைய போபாப் மரம் எந்த நாட்டில் உள்ளது? இதுக்கு சரியான விடை ஜிம்பாப்வே. ஜிம்பாப்வே. 10, எந்த பழமரம் நீண்டகாலம் விளைச்சலை தரக்கூடியது? எந்த பழமரம் நீண்டகாலம் விளைச்சலை தரக்கூடியது? இதுக்கு சரியான விடை ஆரஞ்சு. ஆரஞ்சு பழம். 11, கிரிக்கெட் மட்டை தயாரிக்க பயன்படும் மரம். கிரிக்கெட் மட்டை தயாரிக்க பயன்படும் மரம் வில்லோ. வில்லோ. டென்னிஸ் மற்றும் ஹாக்கி மட்டைகள் தயாரிக்க பயன்படும் மரம். டென்னிஸ் மற்றும் ஹாக்கி மட்டைகள் தயாரிக்க பயன்படும் மரம் மல்பெரி. மல்பெரி. 13, இலவம் மரத்தின் பயன். இலவம் மரத்தின் பயன்.
இதுக்கு சரியான விடை இவை அனைத்தும். இவை அனைத்தும் தீப்பெட்டி தயாரித்தல், தீக்குச்சி தயாரித்தல், பஞ்சு மெத்தை, தலையணை தயாரித்தல் ஆகிய அனைத்தும் இலவம் மரத்தின் பயன். 14வது கேள்வி, அதிக அளவு நீர் உள்ள உணவை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய். 15 வைட்டமின் B2 உள்ள உணவுப் பொருள். வைட்டமின் B2 உள்ள உணவுப் பொருள். இதுக்கு சரியான விடை பட்டாணி. பட்டாணி. புரத குறைபாட்டால் வரும் நோய். புரத குறைபாட்டால் வரும் நோய் மராஸ்மஸ். மராஸ்மஸ். 17 கீழ்கண்டவைகளில் அனைத்துண்ணியை தேர்ந்தெடு. கீழ்கண்டவைகளில் அனைத்துண்ணியை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை காகம். காகம். ஏன்னா காகம் தாவரங்களையும் உண்ணும், விலங்குகளையும் உண்ணும். ஆனால் பார்த்தீங்கன்னா சிங்கம் மாமிசத்தை மட்டும்தான் உண்ணும், ஆடு தாவரத்தை மட்டும்தான் உண்ணும், யானையும் தாவரத்தை மட்டும்தான் உண்ணும். குவாசியோர்கர் நோய் எதன் குறைபாட்டால் வருகிறது? குவாசியோர்கர் நோய் எதன் குறைபாட்டால் வருகிறது? இதுக்கு சரியான விடை புரத குறைபாட்டால். புரத குறைபாட்டால் குவாசியோர்கர் நோய் வருகிறது. முன்கழுத்து கடலை நோய் எதன் குறைபாட்டால் வருகிறது? முன்கழுத்து கடலை நோய் எதன் குறைபாட்டால் வருகிறது? இதுக்கு சரியான விடை அயோடின். அயோடின். 20 பின்வருவனவற்றுள் எது ஒட்டுண்ணி தாவரம்? பின்வருவனவற்றுள் எது ஒட்டுண்ணி தாவரம்? இதுக்கு சரியான விடை கஸ்கியூட்டா. கஸ்கியூட்டா. உடலுக்கு அதிக அளவில் ஆற்றலை தரக்கூடிய ஊட்டச்சத்து. உடலுக்கு அதிக அளவில் ஆற்றலை தரக்கூடிய ஊட்டச்சத்து. இதுக்கு சரியான விடை கொழுப்பு. கொழுப்பு. மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் வருகிறது? மாலைக்கண் நோய் எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? இதுக்கு சரியான விடை வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ. அப்போ உங்களுக்கு என்ன கேள்வினா, வைட்டமின் பி குறைபாட்டால் எந்த நோய் வருது, வைட்டமின் சி குறைபாட்டால் என்ன நோய் வருது, வைட்டமின் டி குறைபாட்டால் என்ன நோய் வருது, அதே மாதிரி எந்தெந்த வைட்டமின் அதன் குறைபாட்டால் எந்தெந்த நோய்கள் வருகிறது என்பதை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. 23 பூச்சியை உண்ணும் தாவரத்திற்கு உதாரணம். பூச்சியை உண்ணும் தாவரத்திற்கு உதாரணம் இவை அனைத்தும் நெப்பந்தஸ், டுரோசிரா, யுட்ரிகுலேரியா. நெப்பந்தஸ், டுரோசிரா, யுட்ரிகுலேரியா ஆகிய அனைத்தும் பூச்சியை உண்ணும் தாவரத்திற்கு உதாரணங்கள். 24 செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது. செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா. இந்த கேள்வி அனைத்து விதமான டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் ஆகட்டும், அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் ஆகட்டும் ஆகிய அனைத்து விதமான இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுகளில் வரக்கூடிய கேள்விகளுள் மிக முக்கியமான கேள்வி செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா என்பது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 25 தாவர செல்லில் மட்டும் காணப்படுவது. தாவர செல்லில் மட்டும் காணப்படுவது செல் சுவர். செல் சுவர். விலங்கு செல்லில் மட்டும் காணப்படுவது. விலங்கு செல்லில் மட்டும் காணப்படுவது
சென்ட்ரோசோம் சென்ட்ரோசோம். அடுத்து 27 பின்வருவனவற்றில் எது யூகேரியோட்டிக் செல்? பின்வருவனவற்றில் எது யூகேரியோட்டிக் செல்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி அமீபா அமீபா. அடுத்து 28 பின்வருவனவற்றுள் எது புரோகேரியோட்டிக் செல்? பின்வருவனவற்றில் எது புரோகேரியோட்டிக் செல்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாக்டீரியா பாக்டீரியா. செல்லின் தற்கொலை பைகள் எனப்படுவது? செல்லின் தற்கொலை பைகள் எனப்படுவது? இதுக்கு சரியான விடை லைசோசோம் லைசோசோம். இந்த கேள்வி அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 30வது கேள்வி செல்லின் புரத தொழிற்சாலை எனப்படுவது? செல்லின் புரத தொழிற்சாலை எனப்படுவது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ரிபோசோம் ரிபோசோம். அடுத்து 31 செல்லை கண்டுபிடித்தவர் யார்? செல்லை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ஹூக் ராபர்ட் ஹூக். செல்லின் உட்கருவை கண்டுபிடித்தவர் யார்? செல்லின் உட்கருவை கண்டுபிடித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ராபர்ட் பிரவுன் ராபர்ட் பிரவுன். 33 செல் கொள்கையை வெளியிட்டவர்கள்? செல் கொள்கையை வெளியிட்டவர்கள் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்வான் ஸ்லீடன். இவர்களுடைய முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தியோடர் ஸ்வான் ஜேக்கப் ஸ்லீடன். 34 ஒரு செல் தாவரம் எது? ஒரு செல் தாவரம் கிளாமிடோமோனஸ் கிளாமிடோமோனஸ். 35 முள் தோழி வகை விலங்கு எது? முள் தோழி விலங்கு எது? இதுக்கு சரியான விடை நட்சத்திர மீன் நட்சத்திர மீன். இது ஆங்கிலத்தில் வந்து ஸ்டார் ஃபிஷ்னு சொல்லுவாங்க ஸ்டார் ஃபிஷ். 36 விண்வெளிக்கு முதலாக சென்ற விலங்கு? விண்வெளிக்கு முதலாக சென்ற விலங்கு? இதுக்கு சரியான விடை நாய் நாய். 37 யானையின் தந்தங்கள் எதன் மாறுபாடாகும்? யானையின் தந்தங்கள் எதன் மாறுபாடாகும்? வெட்டும் பற்கள் வெட்டும் பற்கள். 38 நிறக்குருடு உள்ள நீர்வாழ் விலங்கு? நிறக்குருடு உள்ள நீர்வாழ் விலங்கு முதலை முதலை. 39 தாவர உலகின் இரு வாழ்விகள் எனப்படுவது? தாவர உலகின் இரு வாழ்விகள் எனப்படுவது? இதுக்கு சரியான விடை மாஸ் மாஸ். 40 வைரஸை பற்றிய அறிவியலின் பிரிவு? வைரஸை பற்றிய அறிவியலின் பிரிவு வைராலஜி எனப்படும். பாக்டீரியாவை பற்றிய அறிவியலின் பிரிவு? பாக்டீரியாவை பற்றிய அறிவியலின் பிரிவு? இதுக்கு சரியான விடை பாக்டீரியாலஜி பாக்டீரியாலஜி. 42 சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர்? சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலை எழுதியவர் சார்லஸ் டார்வின் சார்லஸ் டார்வின்.
43 HMS பீகில் எனும் கப்பலில் உலகின் முக்கிய தீவுகளை சுற்றி வந்தவர். HMS பீகில் எனும் கப்பலில் உலகின் முக்கிய தீவுகளை சுற்றி வந்தவர் யார்? இதுக்கு சரியான விடை டார்வின், சார்லஸ் டார்வின். 44 பாக்டீரியாவை முதலில் கண்டறிந்தவர் யார்? பாக்டீரியாவை முதலில் கண்டறிந்தவர் ஏவி ஹாக். ஏவி ஹாக். உழவனின் நண்பன் என்றழைக்கப்படுவது. உழவனின் நண்பன் என்றழைக்கப்படுவது மண்புழு. மண்புழு. 46 உழவனின் எதிரி என்றழைக்கப்படுவது. உழவனின் எதிரி என்றழைக்கப்படுவது வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி. 47 ஒரு செல் பூஞ்சைக்கு உதாரணம். ஒரு செல் பூஞ்சைக்கு உதாரணம் ஈஸ்ட். ஈஸ்ட். 48 மழைக்காலங்களில் ரொட்டி மற்றும் விலங்கு தோல் பொருட்களின் மீது வெண்மை நிற படிவு காணப்படுவதற்கு காரணம். மழைக்காலங்களில் ரொட்டி மற்றும் விலங்கு தோல் பொருட்களின் மீது வெள்ளை நிற படிவு காணப்படுவதற்கு காரணம் பூஞ்சை. பூஞ்சை. 49 கொசு ஒழிப்பு தினம். கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. அக்டோபர் 20. இந்த காணொளியின் கடைசி கேள்வி, விண்வெளிக்கு முதலாக அனுப்பப்பட்ட நாயின் பெயர். விண்வெளிக்கு முதலாக அனுப்பப்பட்ட நாயின் பெயர். இதுக்கு சரியான விடை லைகா. லைகா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2022 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.